எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக நாங்கள் பெரும் போராட்டம் இதை நடத்தப் போவதில்லை. அது அல்ல எங்களுடைய பிரச்சனை. அது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாகவும் தேர்தல் விதிமுறைகள் ரீதியாகவும் தான் அது பாராளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பப்பட்டன. என்றால் ஒரு கட்சியில் ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது பிரதமராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், மாகாண எந்த உறுப்பினராக எந்த ஒரு தேர்தலில் எந்த ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் அவர் போட்டியிட்டு இருக்கிறாரோ அந்த கட்சியில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிலிருந்து விலகி இருந்தால் அவர் அந்த பதவியை இழப்பார். அதுக்காக அவருக்கே எடுக்கப்பட சட்டப்படி இடம் இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய தரப்பிலிருந்து பாராளுமன்றத்திலே எழுப்பியிருந்தார்கள். ராஜபக்ச அவர்கள் சுதந்திர கட்சிக்கு உரியவர், சுதந்திர கட்சியுடைய சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் இப்பொழுது அந்த கட்சியை விட்டு வெளியே சுதந்திர பொதுஜன ஐக்கிய முன்னணியை சேர்ந்தவராக இருந்தால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இனிமேல் இருக்க முடியாது என்பதைத்தான் அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். அது இப்பொழுது இன்னும் தீர்க்கப்படவில்லை. சிலர் அது நீதிமன்றத்துக்கு போய் தீர்க்கவுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரவில்லை. அப்படி ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்கவில்லை. அதற்காக சில முறைப்பாடுகள் சபாநாயகரிடம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஆராய்ந்து அவர் முடிவெடுத்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது என்ன நிலைமை என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆதவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெறுமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல LED தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுங்கள்.